Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் லாஸ் ஆஃப் மோஷன். இந்த லெசன் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட்டா கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ் ஆஃப் மோஷன் லெசனோட புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். First question, inertia of a body depends on dash. Options are A, weight of the object, B, acceleration due to gravity of the planet, C, mass of the object, D, both A and B. Correct answer is option C, mass of the object. இனர்ஷியான்றது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ இனர்ஷியா ஆஃப் அ பாடி என்னன்னா, இப்போ ஒரு பாடி வந்துட்டு ரெஸ்ட்லயோ இல்ல மோஷன்லயோ ஏதோ ஒரு இதுல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாடி வந்துட்டு ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா, அந்த பாடிய வந்துட்டு ரெஸ்ட்ல இருந்து மோஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர நம்ம ட்ரை பண்ணும்போது, இனிஷியலா வந்துட்டு ரெஸ்ட்ல இருக்கிற அந்த பாடி வந்துட்டு மூவ் ஆவ மூவ் ஆகறதுக்கு கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணும். அதுதான் வந்துட்டு இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் இன்னும் சொல்லப்போனா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு நீங்க ஒரு பைக் வந்துட்டு நீங்க ஸ்டாண்ட் எடுத்துட்டு அத நீங்க தள்ளுறீங்க அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் தள்ளும்போது வந்துட்டு அந்த பைக் தள்ளுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க நல்லா கால ஊனி, நல்லா கொஞ்சம் நல்லா எஃபர்ட் போட்டு, கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகமா குடுத்து தான் வந்துட்டு அந்த பைக்க தள்ள முடியும். ஒன்ஸ் அது மோஷன்ல அ மூவ் மூவ் ஆக ஆரம்பிச்சுருச்சு அப்டின்னா, அத நம்ம தள்றது வந்து கொஞ்சம் ஈஸி ஆயிடும். இதுல வந்து பார்த்தோம்னாக்கா, ஃபர்ஸ்ட்டு அந்த பைக் ரெஸ்ட் ஸ்டேட்ல இருக்கும்போது, அத நம்ம வந்து மோஷன் ஸ்டேட்டுக்கு மாத்த ட்ரை பண்ணும்பொழுது, அந்த பைக் வந்துட்டு கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணுது அங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே நம்மளால வேகமா தள்ள முடியாது. கொஞ்சம் ஃபோர்ஸ் குடுத்து தான் அந்த பைக்க தள்ள முடியும். அந்த எடுத்த உடனே அந்த பாடி காமிக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எனர்ஜி ஆஃப் பாடி வந்துட்டு எத டிபெண்ட் பண்ணி இருக்கும்னு பார்த்தா, மாஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கும். Second question, impulse is equals to dash. Options are A, rate of change of momentum, B, rate of force and time, C, change of momentum, D, rate of change of mass. Correct answer is option C, change of momentum. அதாவது இம்பல்ஸ்க்கு வந்துட்டு டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தா, இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டைம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பாடி மேல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸு, அது எவ்வளோ டைம் பீரியடுக்கு அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அது 2த்தோட ப்ராடக்ட் தான் இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னொன்னு என்ன அப்படி சொல்லலான்னு பார்த்தா, சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். மொமெண்டம்ன்றது என்னன்னா, மாஸ் இன்டூ வெலாசிட்டி தான் வந்துட்டு மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பாடி மூவ்மெண்ட்ல இருந்தாலும் அதுக்கு மொமெண்டம் இருக்கும். இப்போ அந்த ஒரு பாடியோட மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா, இன்க்ரீஸ் ஆகுதோ, இல்ல அது டிக்ரீஸ் ஆகுதோ, அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் வந்துட்டு இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். Third question, Newton's third law is applicable dash. Options are A, for a body is at rest, option B, for a body in motion, option C, both A and B, option D, only for bodies with equal masses. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தா, ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர், போத் ஏ அண்ட் பி. அதாவது நியூட்டன்ஸ் தேர்ட் லா இஸ் அப்ளிகபிள் ஃபார் போத் பாடி இஸ் அட் ரெஸ்ட் அண்ட் ஃபார் அ பாடி இன் மோஷன். Fourth question, plotting a graph for momentum on the x-axis and time on y-axis. Slope of momentum time graph gives dash. Options are A, impulsive force, B, acceleration, C, force, D, rate of force. Correct answer is option C, force. Fifth question, in which of the following sport the turning of effect of force used? Options are A, swimming, B, tennis, C, cycling, D, hockey. Correct answer is option C, cycling. Sixth question, the unit of G is meter per second square. It can also be expressed as options A, centimeter per second, option B, Newton per kilogram, option C, Newton meter square, option C, centimeter square per second square. The correct answer வந்து option B, Newton per kilogram. G என்றது வந்துட்டு என்னன்னா acceleration due to gravity. இது வந்துட்டு இதுக்கோட இன்னொரு யூனிட் என்னன்னா நியூட்டன் பெர் கிலோகிராம். Seventh question, 1 kilogram force equals to dash. Options are A, 9.89, B, 9.8 into 10 to the power 4 Newton, option C, 98 into 10 to the power 4 dyne, option D, 980 dyne. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 98 into 10 to the power 4 dyne. அதாவது வந்துட்டு 1 கிலோகிராம் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தா 9.8 நியூட்டன். 1 கிராம் ஃபோர்ஸோட வேல்யூ 980 டைன். அப்போ வந்துட்டு 1 கிலோகிராம் ஃபோர்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தா 980 இன்டூ 1000 போட்டோம்னாக்கா 98 இன்டூ 10 to the power 4 டைன் நமக்கு கிடைக்கும்.
Eighth question, the mass of a body is measured on planet Earth as m kg. When it is taken to a planet of radius half that of the Earth, then its value will be dash kg. Options are A 4m, B 2m, C m by 4, D m. Correct answer is option D m. இதுக்கு ஏன் ஆன்சர் எம்னே வருது அப்படின்னு பார்த்தோன்னா மாஸுங்கிறது வந்துட்டு மாஸோட வேல்யூ என்னன்னா அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் எ பாடி, அதுதான் வந்துட்டு மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ் ஆனால் வெயிட் வந்துட்டு என்னன்னாக்கா அந்த மாஸ் இன்டூ அந்த பாடியில் ஆக்ட் ஆகுற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் வந்துட்டு வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா எர்த்தில் வந்துட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ ஒன்று இருக்கும். அதுவே நம்ம மூணுக்கு போயிட்டோம்னாக்கா கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ வந்துட்டு வேற இருக்கும். அப்போ வந்துட்டு வெயிட் பிளானட் கம்பேர் பண்ணக்குள்ள வெயிட் தான் டிஃபர் ஆகுமே தவிர மாஸோட வேல்யூ எங்கே போனாலும் ஒரே வேல்யூ தான் இருக்கும். அது எந்த பிளானட்க்கு போனாலும் சரி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ வந்துட்டு எப்படி சேஞ்ச் ஆனாலும் சரி, மாஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகவே ஆகாது. வெயிட்டோட வேல்யூ தான் சேஞ்ச் ஆகும். அதனால தான் இங்கே வந்துட்டு சேம் எம் கேஜி தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். Ninth question, if the earth shrinks to 50% of its real radius, its mass remaining the same, the weight of a body on the earth will dash. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தா ஆப்ஷன் டி இன்க்ரீசஸ் பை 300%. ஃபார்முலா வச்சு போட்டோம்னாக்கா இது ஆன்சர் நமக்கு கிடைக்கும். 10th question, to project the rockets, which of the following principle is required? Options are A Newton's third law of motion, B Newton's law of gravitation, C law of conservation of linear momentum, D both A and C. Correct answer is option D both A and C. அதாவது ராக்கெட் டு ப்ரொஜெக்ட் த ராக்கெட் வந்துட்டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் அண்ட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ரெண்டுமே தேவை, போத் ஏ அண்ட் சி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது fill in the blanks. First question, to produce a displacement dash is required. Correct answer is force. ஒரு பொருளை வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு நம்ம டிஸ்பிளேஸ் பண்றோம் அப்படின்னாலே அதுக்கு வந்துட்டு ஃபோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துட்டு நடக்கும். Second question, passengers lean forward when sudden brake is applied in a moving vehicle. This can be explained by dash. Correct answer is inertia of motion or Newton's first law. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இனர்ஷியானா என்னன்னா ஒரு பாடி வந்துட்டு அதோட ஸ்டேட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணும் போது அது காமிக்கிற ரெசிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு இனர்ஷியா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம பஸ்ஸில் போய்கிட்டே இருக்கக்குள்ள நம்மளோட பாடி வந்துட்டு மூவிங் ஸ்டேட்டில் இருக்கும், மோஷன் ஸ்டேட்டில் இருக்கும். டக்குன்னு அங்கே டிரைவர் பிரேக் போட்டோடனே நம்ம மூவிங் ஸ்டேட்டில் இருக்கிற நாம் வந்துட்டு டக்குன்னு ரெஸ்ட் பொசிஷனுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணும் நம்ம பாடி. உடனே வந்துட்டு அது வந்துட்டு ரெஸ்ட் பொசிஷனுக்கு வர முடியாததுனால ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி சாஞ்சிட்டு அப்புறம் தான் நம்ம ரெஸ்ட் பொசிஷனுக்கு வருவோம். நம்ம அப்படி முன்னாடி சாயது எதுக்குன்னா நம்ம பாடி வந்துட்டு மோஷன் ஸ்டேட்ல இருந்துட்டு ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு காமிக்கிற ரெசிஷன் தான் வந்துட்டு அந்த லீன் ஃபார்வர்ட் ஆகிறது. அதுதான் inertia of motion அப்படின்னு சொல்லுவாங்க. Third question, by convention the clockwise moments are taken as dash and the anti-clockwise moments are taken as dash. Correct answer is clockwise moments are taken as negative, anti-clockwise moments are taken as positive. Fourth question, dash is used to change the speed of car. Correct answer is gear. Fifth question, a man of 100 kg has a weight of dash at the surface of the earth. Correct answer is 980 Newton. அதாவது பார்த்தோன்னாக்கா மாஸ் வந்துட்டு 100 இருக்கு. வெயிட்டோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தா மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இங்கே மாஸ் வந்துட்டு 100 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. அப்போ 100 இன்டூ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ என்னன்னா 9.8. இப்போ 100 இன்டூ 9.8 போட்டோம் அப்படின்னாக்கா 980. நியூட்டனுங்கிறது வந்துட்டு என்னன்னா வெயிட்டோட யூனிட் தான் வந்துட்டு நியூட்டன். ஸோ 980 நியூட்டன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. கரெக்ட் ஆன்சர் ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் ஆஃப் அ பாடி. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா சொல்றது என்னன்னா இப்போ வந்துட்டு ஒரு பாடி ரெஸ்ட்லேயே இருக்குதுன்னா அது மோஷன் ஒரு ஃபோர்ஸ் அந்த பாடி மேலே ஆக்ட் ஆகாத வரைக்கும் அந்த பாடி ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அது வந்துட்டு மூவிங் ஸ்டேட்டுக்கு போகும். இதுதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் கொஸ்டின், நியூட்டன்ஸ் செகண்ட் லா. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் லா ஆஃப் ஃபோர்ஸ். லா ஆஃப் ஃபோர்ஸ் சொல்கிறது தான் நியூட்டன் செகண்ட் லா. தேர்ட் கொஸ்டின், நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்னன்னா கரெக்ட் ஆன்சர் வந்து ஃப்ளையிங் நேச்சர் ஆஃப் பேர்டு. இது நியூட்டன்ஸ் தேர்ட் லா நமக்கு தெரியும். எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். பேர்ட்ஸ் வந்து பறக்கும்போது அது மேலே பறக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா அது காற்றை வந்துட்டு கீழே தள்ளும்போது அதே அமௌண்ட் ஆஃப் அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த பேர்ட் மேலே ஆக்ட் ஆகி அது பறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
Fourth question, law of conservation of linear momentum. Correct answer is propulsion of a rocket. Rocket project பண்றது வந்து எந்த law யூஸ் பண்ணினா law of conservation of linear momentum. Next நம்ம பார்க்கிறது true or false. First question, the linear momentum of a system of particles is always conserved. This is false. Correct statement enna, linear momentum of a system of particle is conserved when no external force is applied. எப்போ வந்துட்டு linear momentum of system of particles conserved இருக்கும்னா external force எதுவும் act ஆகாத வரைக்கும் தான் அது conserved இருக்கும். Second question, apparent weight of a person is always equal to his actual weight. This is false. Correct statement என்னன்னா apparent weight of a person is equal to its actual weight when he or lift is at rest and it varies depending on the movement of the lift. இங்க apparent weightனா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப நம்ம லிஃப்ட்ல போக்குல வந்துட்டு நம்ம சில சமயம் ஃபீல் பண்ணியிருப்போம். நம்மளோட பாடி வெயிட் வந்துட்டு கம்மியான மாரி நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். நார்மலா ஃப்ளோர்ல இருக்கிறதுக்கும், லிஃப்ட்ல போறதுக்கும் இந்த பாடி வெயிட் சேஞ்ச் ஆகுற மாரி நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். லிஃப்ட்ல போகக்குள்ள நம்ம பாடி வெயிட் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கிறத நம்ம ஃபீல் பண்றோமோ, அதுதான் நம்மளோட அப்பேரண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவல் வெயிட்க்கு ஈக்குவலா இருக்காது. நம்ம ரெஸ்ட்ல இருந்தோம்னா, அது ஆக்சுவல் வெயிட்க்கு ஈக்குவலா இருக்கும். ஆனா லிஃப்ட்ல வந்துட்டு நம்ம மூவ்மெண்ட்ல இருக்கிறோம் அப்படின்னா, அப்பேரண்ட் வெயிட்டும், ஆக்சுவல் வெயிட்டும் ஈக்குவலா இருக்காது. Third question, weight of a body is greater at the equator and less at the polar region. இது வந்துட்டு false. Correct statement என்னன்னா, weight of a body is lesser at the equator and greater at the polar region. Polesல தான் வந்துட்டு weight of a body அதிகமா இருக்கும். Fourth question, turning a nut with a spanner having a short handle is so easy than one with a long handle. This is also false. Correct statement என்னன்னா, turning a nut with a spanner having a long handle is so easy than one with a short handle. Fifth question, there is no gravity in the orbiting space station around the earth, so the astronaut feel weightlessness. இதுவும் false தான். ஆர்பிட்டிங் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு நம்ம நிறைய படத்துலலாம் பார்த்துருப்போம். ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம் வந்துட்டு ஃப்ளோட் ஆயிட்டு இருப்பாங்க. இதுக்கு ரீசன் என்ன சொல்லுவாங்கன்னா, மோஸ்ட்லி அங்க வந்து கிராவிட்டி இல்லாதனால தான் வந்துட்டு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள அவங்க வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கிறாங்க அதனால தான் அவங்க வெயிட்லெஸ்னஸை ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு ஃபால்ஸு. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, astronauts and orbiting space station are under free fall condition with the same acceleration, so the astronauts feel weightlessness. அவங்க வந்துட்டு ஆக்சுவலாக ஃப்ரீ ஃபால் கண்டிஷனில் தான் இருக்கிறாங்க. ஆஸ்ட்ரோனட்டும் ஆர்பிட்டிங் ஸ்பேஸும் வந்துட்டு ஃப்ரீ ஃபால் கண்டிஷனில் இருக்குது வித் சேம் ஆக்சலரேஷன். அதனால தான் அவங்க வந்து வெயிட்லெஸ்னஸ்னு வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது assertion and reason. First question assertion, the sum of the clockwise moments is equal to the sum of the anti-clockwise moments. Reason, the principle of conservation of momentum is valid if the external force on the system is zero. Correct answer is option B. Both assertion and reason are true, but reason is not the correct explanation of the assertion. Second question, assertion, the value of G decreases as height and depth increases from the surface of the earth. Reason, G depends on the mass of the object and the earth. இதில் வந்து பார்த்தோன்னா ஹைட் அண்ட் டெப்த் அதிகமாக கிராவிட்டி வந்துட்டு கம்மியாகிட்டே இருக்கும். நம்ம எர்த் சர்ஃபேஸ்க்கும் நம்ம இல்லை மவுண்டெயின் மேலெலாம் நின்று பார்த்தோன்னாக்கா நம்ம சீ லெவலை விட மவுண்டெயினில் வந்துட்டு கிராவிட்டி கம்மியானதாக இருக்கும். ஸோ அசர்ஷன் இஸ் ட்ரூ. ரீசன் வந்துட்டு என்னென்னா, ஜி டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் எர்த் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்துட்டு ஃபால்ஸ். So correct answer is option C. Assertion is true, but reason is false. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.